எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹே நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கும். ஸோ பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஹோட்டல் அருண்ஸ் ஸ்வீட்ஸ் பேக்கரி அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இங்கே வந்து சூப்பராக போய்கிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம திருவாரூருடைய பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு அடையாளம்னே சொல்லாங்க. ஸோ இந்த பேக்கரிக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து நிறைய ஃபெஸ்டிவல் டைமில் சூப்பராக நிறைய ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கெல்லாம் சாப்பிட்ருப்போம் சரிங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளாக் ஃபாரஸ்ட்டுங்கிற நேமை எல்லாருமே கேட்டு தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அவங்களுடைய பேக்கிங் அந்த ரெடி பண்ணக்கூடிய தயாரிக்கக்கூடிய இடத்துக்குள்ளேயே போயிட்டு நான் உங்களுக்காக காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம திருவாரூர் பழைய பஸ் ஸ்டாண்டு பயங்கரமாக பரபரப்பாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம். வேறு லெவலில் இருக்குது ஹோட்டல் அருண்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் சைவ உணவகம் பேக்கரி நம்ம பார்த்துட்ருக்கோம். நேராக நம்ம இந்த பக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா சூடாக போலி போட்டுட்ருக்காங்க. வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெடியாக இங்கேயே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சுட சுட போலி ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் கேக்லாம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இங்கே ஃப்ரீசரில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்வீட்ஸு, காரம், முறுக்கு, மிச்சரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ஐட்டம்ஸ் இங்கே ஃபுல்லாக வச்சுருக்காங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கும் இருக்குது, நார்மல் கேக்ஸும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஹனி கேக்கு, சாக்லேட் கேக்கு, ரோல் கேக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேக் ஐட்டமும் இருக்குது. ஒரு ஸ்பெஷலான ஆஃபர் அவங்க நியூ இயருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய இந்த ஷாப்புக்கு வந்து 500 ரூபாய்க்கு மேலே பொருட்கள் வாங்கினீங்கன்னா அது என்ன வேணாலும் நீங்கள் வாங்கலாம். ஸோ வாங்கினீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற அண்ணாச்சிஸ்க்கு போனீங்கன்னா 5% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் இருக்குது. பிரெட்டுக்கு ரொம்பவே ஃபேமஸான கடைங்க. பிரெட்டு, கூடை கேக்கு, மீன் பன்னு, ரஸ்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஹோல்சேலாகவும் நிறைய கிராமங்களுக்கு இங்கேருந்து கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உள்ளே போக போகிறோம். உள்ளே போயிட்டு எப்படி ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை ரெடி பண்ணுறது, எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கேக்ஸ் வச்சுருக்காங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸஸும் இங்கே கிடைக்கிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கடைக்கு எதுக்காக வருவாங்கன்னா டீ, காஃபி, பால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ்க்காக வருவாங்க. ஆனால் என்னென்ன இருக்குது? டீ, காஃபி, பால், வேறு டீ, காஃபி, பால். ஓகே. ஒரு ஃப்ரெஷ் ஜூஸஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்க்குறீங்க. நிறைய வித்தியாசமாக புதுசாக நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. அதுவும் மெதுவடை இந்த கடையில் நான் நிறைய வாட்டி வந்து சாப்பிட்ருக்கேன். ரைட்டு. இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரெடியாக இருக்கும். ஏன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நிறைய பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. ஸோ அதனால் தொடர்ந்து இவங்க வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சுட சுட மெதுவடை வெந்துக்கிட்டு இருக்கு பார்க்குறீங்க. மாஸ்டர் போட்டுட்டு இருக்காரு. நல்லா சந்தோஷமாக எப்பவுமே உற்சாகமாக இருக்கக்கூடிய மாஸ்டர். இந்த மாதிரி ஒரு மாஸ்டரை பார்க்கும் போது தான் நமக்கும் சந்தோஷம் ஏற்படும். சமோசா அடுத்து ரெடியாக இருக்குது. ஓகே, நம்ம இந்த வெளியே அவுட்லுக் பார்த்துட்டோம். நம்ம அப்படியே உள்ளே போக போகிறோம். உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவாரூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்குது. பரபரப்பாக இருக்குது பழைய பஸ் ஸ்டாண்டு. ஹோட்டல் அருண்ஸ் ஸ்வீட்ஸ் சைவ உணவகம் பேக்கரி இப்போ புதுசாக கேக்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. கேக்கு செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ ஓகே, நம்ம அப்படியே நேராக உள்ளே போகலாம். ஏன்னா நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உள்ளே போக போகிறோம். பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி ரெடி பண்ணுறாங்கிறத அப்படியே நம்ம லைவ்லேயே பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம நேராக போகலாம். உள்ளே போகலாம். கேக் ரெடி பண்ணுற இடத்துக்கே நான் உள்ளே கூப்பிட்டு போக போகிறேன் உங்களை எல்லாரையுமே. நம்ம இன்றைக்கி அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை பார்க்க போகிறோம். கத்தியண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ நம்ம கேக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி அண்ணங்கிட்டையும் சில விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம்.
ஆனால் ஹோல்சேலில் என்னென்னலாம் கொடுத்துட்ருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்களேன். ஹோல்சேலில் வந்து நம்ம எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு, வாடிக்கையாளர் அத்தனை பேருக்கு வணக்கம். இதனால் அருண் ஸ்வீட்லேருந்து பேக்கரியிலேருந்து எல்லாமே ஆர்டர் பேரில் எல்லாமே வெளியில் பண்ணிகிட்டு இருக்கோம். ரஸ்காக இருந்தாலும் சரி, பிரெட்டாக இருந்தாலும் சரி, ஹோட்டலில் எனி டைம் எல்லா ஐட்டமும் நம்மள்ட்ட இருக்குது. சைவமாக இருந்தாலும் சரி, அசைவமாக இருந்தாலும் சரி. இப்போ நியூ இயர் ஸ்பெஷல் கேக்கு ஸ்வீட்டு, பொங்கலுக்கு ஸ்வீட்டும் கேக்கு நியூ இயர் பண்ணிகிட்ருக்கோம். ஹோல்சேலாகவும் பண்ணுறோம், ரீட்டைலாகவும் பண்ணுறோம். இது என்னையில் ஆர்ட் டெலிவரியும் பண்ணுறோம். யார் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் நம்பர் இருக்குது, 2 நம்பர் இருக்குது. யார் இன்ஃபார்ம் பண்ணாலும் அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ரெடி பண்ணி கொடுத்துட்டு இது என்னையில் இப்போ இன்றைக்கி நியூ இயர்க்காக அத்தனை கேக்கும் உள்ளார் பண்ணிகிட்ருக்கோம். வந்து பாருங்கள், பிரெட்டு ஹோல்சேலாக பண்ணிகிட்ருக்கோம், ரீட்டைல் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எந்த இருந்தாலும் உங்க ஆதரவு எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக. அடுத்து உள்ளார போய் பார்க்கலாம். உள்ள போக கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பேக்கரிக்குள்ளே போயிட்டு அவங்க ரெடி பண்ணுற இடத்துக்குள்ளேயே போக போகிறேன். சரி, நான் உள்ளே போகிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். அங்கே ரைட் உள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கேக்கு நியூ இயருக்காக, நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக 100க்கும் மேற்பட்டு இருக்கக்கூடிய கேக்கெல்லாம் அப்படியே ரெடியாக இருக்குது ரெடி பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம அப்படியே பார்க்கலாம். டன் 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 டன். சாங் ஆஃப் பண்ண சொல்லுங்கள். சாங் அங்கே ஓடல. சாங் ஓகே. மாஸ்டர் நம்மளோட இணைஞ்சிருக்காரு, அப்படியே நம்ம பேசலாம். ஹாய் மாஸ்டர், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஓகே, மாஸ்டருக்கு நம்ம மைக்கை பக்காவாக செட் பண்ணி கொடுப்போம். ரைட், இங்கே போட்டலாம் மாஸ்டர். எஸ், ஓகே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன கேக் நீங்கள் எனக்காக செஞ்சு காட்ட போறீங்க? உங்களுக்கு பிளாக் ஃபாரஸ்ட் செஞ்சு காமிக்க போகிறோம். ஓகே, அது ஆர்டர் வந்திருக்கா? ஆமாண்ணா, ஆர்டர். ஓகே, எவ்வளோ கிலோ ஆர்டர்? ஒரு 2.5 கிலோ. 2.5 கிலோ. ஓகே, நம்ம மினிமம் எவ்வளோ கிலோலேருந்து எவ்வளோ கிலோ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம்? ஸ்டார்டிங் ½ கேஜிண்ணா. ½ கேஜி ஸ்டார்ட் ஆகுது. கஸ்டமர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனை 10 கிலோ 20 கிலோ எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லையா? ஓகே, இப்போ ½ கிலோ, 1 கிலோ, 1.5 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ, இது வந்து ஒரு ரேர் நம்ம அதிகமாக போகக்கூடிய இது இல்லையா? கேஜிஸில் போகும். ஓகே, நம்ம இன்னைக்கு பண்ண போகிற கேக்கு 2.5 கிலோ பிளாக் ஃபாரஸ்ட்ண்ணா. 2 கிலோ பிளாக் ஃபாரஸ்ட். ஆமாம். ஓகே, ஸோ அதோட அவுட் லுக் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? அவங்க வந்து ஒரு சில்ட்ரன்ஸுக்கு இருந்ததுக்காண்டி ஒரு கார்ட்டூன் பிக்சர் போட்டு கேட்டிருக்காங்க. ஓ சூப்பர், கார்ட்டூன் பிக்சர் மாதிரி கார்ட்டூன் பிக்சர் மாதிரி பிளாக் ஃபாரஸ்ட்டில் போட்டு மேலே வந்து பிக்சர் கொடுக்குறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த கேக் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே என்ன மாதிரியான கேக்லாம் கொடுத்துட்டு இருக்கோம்? நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸான கேக்கும் இருக்குண்ணா. ஓகே, ஃப்ரெஷ் க்ரீம் பொறுத்தளவு பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட், ரெட் வெல்வெட், வேற ஆரஞ்சு, பைனாப்பிள், பட்டர் ஸ்காட்ச், ஸ்ட்ராபெரி, ஆல் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு. அது போக ஷேப் கேக், அனைத்து வகையான ஷேப் கேக்கும் செஞ்சு பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணி கொடுத்து சூப்பர். இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ல வந்து என்ன வெரைட்டி கேட்டாலுமே நம்மளால பண்ணி கொடுக்க முடியும். என்ன வெரைட்டி கேட்டாலும் கண்டிப்பா. அந்த டமால்னு ஒரு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இது சுத்திய போட்டு டமால்னு அடிக்கிறாங்க, வெடிச்சு வருது பாம் மாதிரி, அந்த மாதிரி கேக்லாம் ஃபினாட்டோ கேக் நம்ம தான் திருவாரூர்ல மேக்ஸிமம் நம்ம தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது. ஓ சூப்பர், நல்லா போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நியூ இயரோட வந்து பாம் கேக்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ண போறோம். அது கொண்டு வர போறீங்க? அது கொண்டு வர போறோம். ஓகே, கஸ்டமர் திருப்தியான அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதுக்கு முன்னாடியே நாங்க தயார் நிலையில வச்சு. சூப்பர் சூப்பர். ஓகே, சோ ஓகே, நம்ம இப்ப கேக் ரெடி பண்ணத பார்க்கலாம். ஓகே, சரி பேசா. இது வந்து சாக்லேட் கேக்னா, சாக்லேட் ஸ்பாஞ்ச் வேற. இதுல வந்து இப்போ நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் போறது எப்படின்னு பாத்துக்கனா, இது வந்து சுகர் சிரப். இது வந்து லேயர் கொடுத்து இந்த சுகர் சிரப் வந்து மேல வந்து ஆட் பண்ணிக்கணும் எல்லாத்துலயும். ஓகே, ஆட் பண்ணுவாங்க. ஆமா, சூப்பர். இப்போ எல்லா பக்கமும் பண்ணோம்னா அந்த சாஃப்ட்னஸ் வந்து பக்காவா இருக்கும் எல்லா சைடுமே. ஓகேங்களா? இப்போ ஒரு கேக்கு, பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை லைவாகவே ரெடி பண்ணுறத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம அப்படியே பார்க்கலாம். ஓகே, எல்லாத்தையும் சுகர் சிரப் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம க்ரீம் ஆட் பண்ண போகிறதில்ல. ஓகே, இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம், பட் இது வந்து ஒன்லி கூலிங்கில் மட்டும்தான் வச்சுக்கணும். ஓகே, டெம்பரேச்சர் வந்து கூலிங்கில் தான் இருக்கணும். ஆவரேஜ் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து வெளியில் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துருக்கீங்க? ஆமாம், ஃப்ரிட்ஜ்லேருந்து இப்போ தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். இது வந்து பால்லேருந்து தயார் பண்ணுறது மற்றபடி. ஆமாம், மில்க்லேருந்து. இது வந்து மற்றபடி எது அந்த ஜலி பிடிக்கும் அந்த மாதிரி இருந்ததுக்குன்னா எந்த ஒருக்கான வாய்ப்பும் இல்லை. ஓகே ஓகே, ஓகேங்களா? இதோட வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த கேக்கு சாப்பிடும் போது நீங்கள் வாயில் வைக்கும் போது உங்களுக்கே தெரியாமல் உள்ளே போயிடும். அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் வந்து சாக்லேட் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஹோட்டல் அருண்ஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இப்போ இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா க்ரஷ் இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஓ அப்படியா? ஓகே, ஸ்ட்ராபெரி க்ரஷ் கொடுக்கலாம், செரிஸ் கொடுக்கலாம். செரிஸ் வந்து எல்லாரும் விரும்பாதனால இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து எல்லாருக்கும் மேக்ஸிமம் பிடிக்கும். அதனால நம்ம ஸ்ட்ராபெரி கொடுக்கும். ஓகே,
வாவ். ஸோ ஒவ்வொரு உணவுப் பொருட்களுமே தயாரிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலைங்க. அந்த மாதிரி பேக்கரி ஃபீல்டில் அதுவும் விதவிதமாக குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய கேக்கை ரெடி பண்ணி கொடுக்குறதுங்கிறது அது ஒரு ஸ்பெஷலான கலைனே சொல்லலாம். ஸோ நான் சமீபமாக ஃபேஸ்புக்கில் பார்த்த வரைக்கும் இவங்க விதவிதமான கேக்குங்க, லாரி, கப்பல், காரு, பைக்கு, ட்ரெயின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்பு, அப்புறம் குழந்தைகள் இருக்கக்கூடிய மிக்கி மவுஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேக்கை வந்து இவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து 1 by 1 மேலே வச்சுக்கலாமா? ஓ, லேயர் அது. ஆமாம். இப்போ இவ்வளவோ இப்போ இந்த 1 2 3 4மே வந்து ஒரு கேக் போடுதா? ஒரே கேக். வாவ். ஸோ ஒரு பேஸ் எடுத்துட்டாரு. ஓகே, இங்கே எடுத்து வச்சுக்கலாமா? அந்த ஓகே. வாவ். ஏ, ஒரு இப்போ கேக்குக்கான ஒரு பேஸ் செட்டப் இப்போ வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா எப்படி அடிக்கிருக்காங்க சூப்பராக. 547 பேருக்கு மேலே லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட கார்த்திக் தமிழ் இணைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம ஹோட்டல் அருண் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அந்த பேக்கிங் ஏரியாவில் தான் இருக்கோம். இங்கே கேக் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, நியூ இயர்க்காக பார்த்தீங்கன்னா கேக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம நைனர் ராஜா அண்ணன் அவங்க கிட்ட பேச போகிறோம். ஸோ அவங்கக்கிட்டேயுமே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே எப்படி போய்கிட்டு இருக்கு இந்த ஹோட்டல், அதே மாதிரி புது பஸ் ஸ்டாண்டில் ஹோட்டல் அண்ணாச்சிஸ் நான்வெஜ் ஏசி ஆரம்பிச்சிருக்காங்க, அது எப்படி போய்கிட்டு இருக்கு, இதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹோட்டல் அண்ணாச்சிஸில் நீங்கள் இங்கே 500 ரூபாய்க்கு மேலே பொருட்கள் வாங்கினீங்கன்னா ஹோட்டல் அண்ணாச்சிஸில் 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இங்கே 500 ரூபாய்க்கு மேலே வாங்கிட்டீங்கன்னா, இல்லை 1000 ரூபாய்க்கு மேலே வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு 500 ரூபாய்க்கு ஆன பொருட்களுக்கும் புது பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அண்ணாச்சிஸில் 5% நீங்கள் வந்து நான்வெஜ்ஜுக்கு அங்கே இருக்கக்கூடிய எது வாங்கினாலும் நீங்கள் டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். ஓகே, கேக்கு பாருங்கள், அதே சுற்றுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி செட்டப்பில் இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செட்டப்பில் பேஸ்லும் இதுவும் செட் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே பார்க்கலாம். புது பஸ் ஸ்டாண்ட்லேயும் அருண் ஹோட்டல் இருக்குது, அதே மாதிரி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேயும் இருக்குது. 2 இடத்துலையுமே உங்களுக்கு கேக்கு கிடைக்கிது. ஸோ நீங்கள் எங்கே இந்த 2 இடங்களில் எங்கே வேணாலும் நீங்கள் கேக்கை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக போனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை இப்போ மாஸ்டர் நமக்காக சொல்லுவார், நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டன் 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 டன். ஓகேண்ணா? ரெடி மாஸ்டர், சொல்லுங்கள் மாஸ்டர். இப்போ வந்து இது பேர் என்ன, பிளேட்டா? இது வந்து கேக் பேஸ்ண்ணா. பேஸ். ஓகே. இப்போ இந்த கேக் பேஸ் வச்சு இப்போ முதல்ல காமிச்சோம் பார்த்தீங்களா, 5 ரவுண்டு கேப்சரில் இது எல்லாமே வந்து ஒரே கேக்கு தான். ஓகே. 5 லேயர் 5 ஸ்டெப்ஸாக கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ அதை வந்து ஃபினிஷிங் பண்ண போகிறேன். அது மேலேயும் நீங்கள் வந்து இப்போ கேக் அப்ளை பண்ணி கேக் வந்து க்ரீம் அப்ளை பண்ணி இதை ஃபினிஷிங் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறோம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவரில் இந்த ஃப்ளேவர் தான் பண்ண முடியும்னு இல்லை, உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் தேவையோ அதே ஃப்ளேவரில் பண்ணி கொடுத்துருவோம். பண்ணிக்கலாம். ஆமாம். அதே மாதிரி கலரிங் என்ன கலரில் வேணுமோ அதே கலரில் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம என்ன மாடல்ஸ் கேட்குறோமோ அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, அடுத்து ஒரு கேக் வந்து ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து நேம் எழுத போகிறாங்க, அதையும் நம்ம அப்படியே லைவ்லேயே பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஹோட்டலுடைய உரிமையாளர் நம்ம அண்ணன் நைனர் ராஜா அண்ணன்ட்ட நம்ம பேச போகிறோம். ஸோ அவங்கக்கிட்ட புதுசாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அண்ணாச்சிஸ் ஹோட்டல் அது எப்படி போய்கிட்டு இருக்கு, அதே மாதிரி இங்கே என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை எல்லாத்தையுமே நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாப்பி பர்த்டேயா? மாஸ்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுதுங்க. அவர் அந்த லெட்டர்ஸை ஒவ்வொரு லெட்டராக எழுதும் போதே தெரியுது. ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை எப்படி ரெடி பண்ணிட்டு இருக்காங்கிறத நம்ம லைவ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இடையில இப்போ ஒரு கேக்குக்கு அவங்க பேர் போட்டுட்டு இருக்காங்க, அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஹோட்டல் அருண்ஸ்
ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஓகே, வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் அதை முடிச்சிட்டாங்க. இது வந்து இப்போ கஸ்டமர் ப்ளூ கலர் ஃப்ளேவர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதனால் உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் வந்து ஃப்ளேவர் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, பாருங்க. இது வந்து பியூர் ஃபுட் கலர் தான். ஓகேங்களா, இப்போ அவங்க ப்ளூ கலர் கேட்டுக்கனால நீங்கள் ப்ளூ கலர் பண்ணுறீங்க. எஸ். இப்போ நம்ம கேக்கு சொல்லும் போதே நமக்கு பிடிச்ச கலரும் சூஸ் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக என்ன உங்களுக்கு நமக்கு பிடிச்ச என்ன தேவையோ அது எப்படி வேணாலும் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த கலருக்கு வரைக்கும். கண்டிப்பாக. ஓகே சார். ஓகே, நம்ம ஈஸியாக ஒரு கேக் எடுத்து ஈஸியாக நம்ம கட் பண்ணி சாப்பிட்டு போயிடுறோம். ஆனால் அந்த ஒவ்வொரு கேக்கு ரெடி பண்ணுறதுக்கு அந்த தயாரிப்புக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறாங்க, அதே மாதிரி எவ்வளோ ஒர்க் இருக்குங்கிறத நம்ம இப்போ கண்கூடாக லைவில் பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே இந்த லைவை பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட காத்துக்கிட்ட நான் இணைஞ்சிருக்கேன். நேரம் சரியா 2:31 ஆகுது. ஒரு சூப்பர்பான ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தயாரிப்பு பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது மாதிரி நிறையா நம்ம இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டு லைவ் போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் 500 ருபீஸ்க்கு மேலே பொருட்கள் வாங்கினீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஹோட்டல் அருண்ஸில் நீங்கள் 500 ருபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூப்பன் கிடைக்கும். ஸோ அந்த கூப்பனை நீங்கள் யூஸ் பண்ணி ஹோட்டல் அண்ணாச்சிஸில் அங்கே நான்வெஜ் இருக்குது. ஸோ அந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5% டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். கட் பண்ணு. வாவ், அந்த ரவுண்ட் ஷேப்பை கொண்டு வரதுக்காக அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே பார்க்கலாம். ஃபினிஷிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது கையில் வச்சுருக்கிறது பேர் என்ன? அது ஸ்கேலா? பேலட் நைஃப்னு சொல்லுவாங்க. பேலட் நைஃப்னு சொல்லுவாங்க. பேலட் நைஃப். வாவ், அது ரொம்ப முக்கியம் இல்லை இந்த மாதிரி பேக்கரியில். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க இந்த பேலட் நைஃபை? ஒன்லி கேக் ஐசிங் மட்டும்தான். ஒன்லி இந்த மாதிரி கேக்? ஆமாம் ஆமாம். ஓகே. ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கு மட்டும் இவ்வளோ ஒர்க் இருக்குமா, இல்லை எல்லா கேக்குமே இவ்வளோ ஒர்க் இருக்குமா? சேம், எல்லாத்துக்குமே இதே மெத்தடு. ஓகேங்களா, அது அந்த இதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டிஸ் தகுந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்கு தகுந்த மாதிரி வேறு சேஞ்சஸ் ஆகும். ஒர்க் சேஞ்ச் ஆகும். ஒரு மினிமம் எவ்வளோ டைம் எடுக்கும் ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் கேக்? ஒரு நார்மலாக ஒரு கேக் பிளாக் ஃபாரஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் பண்ணிவிடுவேன். ஓகே. ஓகேங்களா, இதே வந்து உங்களுக்கு மாடல் கேக்கு அப்படிங்கையில் அந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி டைமிங் ஆகும். ½ அன் ஹவர் ஆகும், 1 ஹவர் ஆகும், சம்டைம் 1 ஹவருக்கு அதிகமாகவும் வாய்ப்பு உண்டு சார். அதிகமாகும். இப்போ நிறைய நீங்கள் பொம்மைலாம் பண்ணியிருக்கீங்கல்ல, நான் நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருக்கேன், அந்த ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேக்லாம் பண்ணுறதுக்கு டைம் இன்னும் அதிகமாக ஒரு 1 ஹவர் to 2 ஹவர்ஸ் ஆகும் சார் எடுக்கும். ஓகே. இப்போ நம்ம ஃபினிஷிங் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். நைஃபை எந்த இடத்துல வைக்கிறாங்களோ அந்த இடத்துல நம்ம அப்படியே பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, சூப்பர் ஜி, ஃபேண்டாஸ்டிக், சூப்பர் ப்ரோ, வாவ், நைஸ் அப்படிலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே அருண்ஸில் நீங்கள் வாங்கக்கூடிய 500 ருபீஸ்க்கு உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டு ஹோட்டல் அண்ணாச்சிஸில் நான்வெஜ் அங்கே கிடைக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மார்னிங் டிஃபனு, ஆஃப்டர்நூனு ஃபுட்டு, லஞ்சு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டில் ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய டிஃபன் ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே வெஜ்ஜில் பண்ணிகிட்ருக்காங்க பழைய பஸ் ஸ்டாண்டில் ஹோட்டல் அருண்ஸில்.
பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய நம்ம கிராமத்து மக்களுக்கும் சரி நகரத்து மக்களுக்கும் சரி அதுவும் வெளியூர் போகிறவங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஹோட்டலாக இந்த ஹோட்டல் பல வருடங்களாக இங்கே இயங்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு சூப்பரான சர்வீஸும் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க டே பை டே நிறைய அப்டேஷன்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் ஒரு சில வெரைட்டிஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய புதுசாக இன்றைக்கி என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் அட்வான்ஸ்டாக இருக்கோ எல்லா டிஷ்ஷஸுமே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரெஷ் ஜூஸஸ் இருக்குது, ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் இருக்குது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அண்ணன்ட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே ப்ரோ, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நியூஸ் பேப்பர் எடுக்கிறேன். வேணா அதை கத்தியுங்க கருப்பு. ஸோ இந்த நியூ இயருக்கு ஸ்பெஷலாக நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் இங்கே வந்து இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு, பார்க்குறீங்க. கட் பண்ணுறதுண்ணே. ஆமாம் சார், இது காலையில் உள்ள நம்ம காலையில் வந்து ஆர்டரு. ஓ அப்படியா? வாவ், ஐ லவ் யூ பிரியா. யாரோ ஒருத்தர் அவரோட லவருக்காக கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். ஆட்டெல்லாம் போட்டு அம்புலாம் விட்டுருக்காங்க பயங்கரமா. இங்கே பாருங்கள், சிம்பிளாக சூப்பராக போட்டிருக்காங்க. அந்த ஆட்டு சிம்பிள் எல்லாமே வெரி நைஸ். ஒரு லவபிள் கப்புள்ஸ் அவங்களுடைய மேபி ஒய்ஃபாக கூட இருக்கலாம். சும்மா பட்டன் எதுனாலும் சூப்பராக செம்மையாக இருக்குது. இதுலேருந்து பச்சை நைஃப் எதுங்க. இது ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கா? ஓகே, நீ ஏன்டா குறுக்க போய் நின்று சொல்லிடுற, அங்கிட்டு வாடா. ஐநூற்றி 2 பேருக்கு மேலே இந்த லைவை பார்த்துட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 2:36 ஆகுது. ஸோ நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் இந்த கேக் ஃபினிஷ் ஆகலை. இந்த கேக் வந்து டோரா புஜ்ஜியை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. டன் டன் டடன். ஸோ டோரா புஜ்ஜி கேக்காக இந்த கேக் மாறும்போது நம்ம அப்படியே பார்க்கலாம் அதை. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கேப்பில் அண்ணன்ட்ட பேசிடலாம். ஸோ கேக்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் சாப்பிட்றதுனால ஓகே சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க, பார்க்குறீங்க. ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு பேக்கில் கேக் பாக்ஸை வச்சு இவங்க ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, அண்ணன் வந்துட்டாங்க, அண்ணன்கிட்ட நம்ம பேசலாம். நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே பண்ணிட்டு ஃபஸ்ட் நம்ம ஹோட்டல்ஸ் ஆரம்பித்தோம் 1980 அப்போ ஆரம்பித்தாங்க. அப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் பேக்கரிஸ், ஸ்வீட்ஸு, இப்போ என்வி புதுசாக ரெஸ்டாரண்ட்ஸ் ஒரு 3 months முன்னாடி அண்ணாச்சிஸ்ன்ற ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஜஸ்ட் இப்போ எல்லாமே ஆண்டவ முடியத்தில் மக்களோட ஆதரவோட தொடர்ந்து ஒரு 35 years-ஆக அப்போ ஆரம்பித்து அது இது எனக்கு இன்ட்ரெஸ்டடாக ஒரு க்ரோயிங் பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கோம். நல்லபடியாக ஆண்டவ முடியத்தில் மக்களோட ஆதரவோட திருவாரூர் மக்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம். இது தொடர்ந்து இவங்க ஆதரவை நம்ம தக்க வச்சுக்கணும். அதுக்கு நான் என்னென்ன செய்யணுமோ திருவாரூர் மக்களுக்கு என் சைட்லேருந்து என்ன பிஸ்னஸ் சைட்லையும் சரி, ரேட் சைட்லையும் சரி, குவாலிட்டி சைட்லையும் சரி, என்னோடய பெஸ்ட்டு அந்த அருண்ஸ் மூலியமாக நான் கொடுப்பேன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஹோட்டல் அண்ணாச்சிஸில் தந்தூரி, கிரில், ஷவர்மா, சைனீஸ் ஐட்டம்ஸு, ஃபிஷ்ஷு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, நாட்டுக்கோழி, கட் பண்ணி விட்டேன்னா ரீசன் இருக்கும், புரியுதா? வஞ்சர மீன், இந்த மாதிரி மேக்ஸிமம் சைனீஸில் எல்லா வெரைட்டிஸுமே மேக்ஸிமம் இதுக்காகவே அப்ராடில் அந்த இவங்களேருந்து கொண்டு வந்திருக்கேன். மாஸ்டர்ஸ் ஃபுல்லாகவே அதர் ஸ்டேட்ஸ் தான். பாக்கி சைனீஸுக்கு காரைக்குடி சேட்நாடு சைடில் அவங்களுன்றதுக்காக காரைக்குடி சைட்லேருந்து மாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே ஸ்டாண்டர்டாக கொடுக்கணுன்ற ஒரு இதில் எல்லாமே எந்த இதுலேயும் மக்கள் வந்து ஏமாந்துடக்கூடாதுன்றதில்
ரொம்ப கவனமாக இருக்கும். எங்கள் மேலே உள்ள நம்பிக்கை நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் நிலைநாட்டுறதுக்கு என்ன முயற்சி பண்ணுமோ அத்தனையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருக்கீங்களா, இங்கே 500 ருபீஸ்க்கு பொருட்கள் வாங்கினா அங்கே வந்து 5% டிஸ்கவுண்ட், அதை பற்றி சொல்லுங்கள். எங்களுக்கு இப்போ நியூ பிரான்ச்சஸாக அண்ணாச்சிஸ்ன்னு புது பஸ் ஸ்டாண்டில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு நாங்கள் இப்போ ஸ்வீட்ஸு, பேக்கரிஸில், ஹோட்டலில் எந்த கஸ்டமர் 500 ருபீஸ்க்கு வாங்கினாலும் அவங்களுக்கு சப்போஸ் 1000 ருபீஸ்க்கு வாங்கினாங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் அண்ணாச்சிஸில் தரோம். அது கம்மிங் இன்றைக்கி மட்டும் நியூ இயர்க்கு மட்டும் இல்லை, டில் பொங்கல் 15 டேஸ்க்கு இந்த ஆஃபர் இருக்குது. இந்த 15 டேஸில் என்ன பர்ச்சேஸ் பண்ணாங்களோ 1000 ருபீஸ் வாங்கினாங்கன்னா 10% அண்ணாச்சிஸில் அவங்களோட பில்லில் நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறதா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ஒன்றாந்தேதிலேருந்து பண்ணிட்டு இருக்கோம். டோக்கன்ஸ் வந்து ஆமாம் பழைய பஸ் ஸ்டாண்ட், புது பஸ் ஸ்டாண்ட் 2 இடத்துலையுமே ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியில், வெஜிடேரியன் ஹோட்டலில் கொடுத்துட்ருக்கோங்க. மேலும் உங்கள் நிறுவனம் வளர்ந்துருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தள்ளு இங்கிட்டு வாடா. ஸோ நைனா ராஜா அண்ணங்கிட்ட நம்ம என்ன பேசணும். பண்ணுறீங்க? வாடா இங்கே போட்டு கொடுத்தவா சார். ஓகே, இந்த கேக் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டார்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை நமக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வரைக்கும் பொங்கல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஆஃபர்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கூப்பன் ரொம்ப முக்கியம். இந்த கூப்பன் கொடுத்துட்ருக்காங்க. வெஜ் ஹோட்டல் இங்கேயுமே கொடுக்குறாங்க, அங்கேயுமே கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இங்கே மொத்தமாக 500 or 1000 ருபீஸ்க்கு மேலே பொருட்கள் வாங்கினீங்கன்னா இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பொங்கல் 15ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி 15, 2022 வரைக்குமே நீங்கள் ஹோட்டல் அண்ணாச்சிஸ் நான்வெஜ்ஜில் நீங்கள் வந்து 5% டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். 500க்கு மேலே வாங்கினீங்கன்னா, அதேமாதிரி 1000க்கு மேலே வாங்கினீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாஸ்டர்? டிசைன் பண்ணிட்டு இருக்கணும் பாருங்கண்ணா. ஓகே, ஸ்டார்ஸ் போட்டுட்ருக்கீங்க. ஸ்டார்ஸ், ஆமாம். டோரா பூஜில் நிறைய ஸ்டார்ஸ் வரும்ல? கண்டிப்பாக சார். ஸோ அதனால் ஸ்டார் போட்டுருக்கீங்க. நிறைய குட்டி குட்டி ஸ்டார்ஸ், பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாமே செட் பண்ணுறீங்களா? ஆமாம் சார், ஆமாம் சார். ஓகே, எல்லாம் சில்ட்ரன்ஸ் லைக் பண்ணுற மாதிரி. உங்களுக்கும் கண்டிப்பாக அருண்ஸில் சாப்பிட்டதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் இந்த வீடியோவில் அப்படியே நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிராமத்துலேருந்தும் சரி, சிட்டிலேருந்தும் சரி, யார் நம்ம திருவாரூருக்குள்ளே வந்தாலும், குறிப்பாக பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் ஏதாவது ஒரு ஐட்டத்தை சாப்பிட்ருப்பாங்க. ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா டீ ஸ்நாக்ஸு எப்போவுமே கிடச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடம். அதே மாதிரி நிறைய அப்டேட்டடான விஷயங்களும் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக நிறைய ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் அவங்க ஃபேஸ்புக்கில் நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய புது புது மாடல்ஸில் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய கேக்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 375 பேருக்கு மேலே இந்த லைவை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட கார்த்திக் நான் இணைஞ்சிருக்கேன். நேரம் சரியா 2:43 ஆகுது. இன்னும் ஒரு 48 மணி நேரத்தில் நம்ம புத்தாண்டுக்கு போக இருக்கோம். பாருங்க, இப்போ வந்து ஸ்டார்ஸ் ஃபுல்லாக போட்டாச்சு. ஸ்டார் போட்டு வச்சுட்டோம். ஓகே, இப்போ இந்த டோரா வந்து நம்மள்ட்ட வந்து ஃபோட்டோ பிரிண்ட் கேட்க அவைலபிளாக இருக்குது சார். அதாவது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, இல்லை உங்களோட ஃபோட்டோவோ, சில்ட்ரன்ஸோட ஃபோட்டோவோ எது கொடுத்தாலும் அதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, சூப்பர். ஓகேங்களா? இப்போ இவங்க வந்து டோரா பூஜை மாடலில் கேட்டிருக்காங்க. எஸ் சார். ஓகே, இப்போ இது பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. ஆமாம். ஈட்டபிள். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம். இந்த ஃபோட்டோவை நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ ஈட்டபிளுக்காகவே உள்ளக்கூடிய ஒரு பிரிண்ட்டு தான் இது. ஸோ நிறைய நம்ம சமீப காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய கேக்ஸில் பிரிண்டட் பேஸ் பண்ணி வரக்கூடிய கேக்ஸும் வரும்.
ஒரு சூப்பராக டோரா புஜ்ஜி கேக்கு இங்கே, அதுவும் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு ரெடி ஆயிருக்கு. ஸ்டார் மாஸ்டர் ஏ ஆல்மோஸ்ட் கேக் ரெடி ஆயிடுச்சு. டோரா புஜ்ஜி, சின்சானு, போக்கிமேனு, ஸ்பைடர்மேனு, இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் தான் அதிகமாக குழந்தைங்க விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இவங்க இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம பார்க்குறோம். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் மட்டும் இல்லைங்க, ஹனி கேக்கு, ஆல் டைப் ஆஃப் A to Z எல்லா கேக்குமே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேக்குமே ஆர்டர் வந்திருக்கு. இது க்ரீம் கேக் தானே? இது ஒரு க்ரீம் கேக் தான். அது பிளாக் ஃபாரஸ்ட் பட்டர்ஸ்காட்சா? எஸ் சார். ஓகே, கிட்டத்தட்ட இந்த கேக்கு முடிவுடைய சூழ்நிலைக்கு வந்துட்டு இப்போ ஃபினிஷிங் முடிஞ்சுது. நேம் மட்டும்தான். ஓ, டிசைனா? எஸ் சார், எஸ் சார். வாவ், செம்மையாக பண்ணுறாங்க. ரெட் கலர் கோன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான கேக்ஸ் தேவைப்படுது பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ கேக்கு இருக்குது, 1/2 கிலோலேருந்து ஸ்டார்ட் ஆகி 10 கிலோ வரைக்கும் அவங்க கேக் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க 10 மட்டும் இல்லை சார், ஒரே கேக்கு 50 கிலோ இருந்தாலும் சரி, 100 கிலோ இருந்தாலும் சரி அட்டன் பண்ணி கொடுத்துருவோம். ரெடி பண்ணலாம். 50 கிலோ கூட. ஓகே. வாவ். ஒருத்தருக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் அவங்களுடைய கான்ஃபிடென்ட் தாங்க. இந்த மாஸ்டரோட கான்ஃபிடென்ட்டை பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. ஸோ எப்படி நயினாராஜா அண்ணா இருக்காங்களோ, அவங்க என்ன நடந்தாலும் சரி நான் கான்ஃபிடென்ட்டாக அடுத்த கட்டத்தை நோக்கி போவேன்னு சொல்லிட்டு எப்போ நான் வந்து அண்ணனை பார்த்தாலுமே அந்த ஒரு ஸ்பீச் அண்ணங்கிட்ட இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய மாஸ்டரும் இருக்காது. ரொம்பவே சந்தோஷம். 50 கிலோ கேக்னாலும் சொல்லுங்க, 100 கிலோ கேக்னாலும் சொல்லுங்க, தாராளமாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாவ். ஓகே, இப்போ பேர் எழுத போகிறாங்க, அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே சார். ஓகே, ஜெர்மனியிலிருந்து ஒரு நண்பர் பார்த்துட்டு இருக்காரு. ஓகே, ஆல்மோஸ்ட் இந்த கேக் இப்போ இங்கே ஃபைனல் ஸ்டேஜ் முடிச்சிட்டாங்க. ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு சூப்பர்பான ஒரு டோரா புஜ்ஜி டிசைனோட இவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம லாஸ்ட்டாக திரும்பியும் நம்ம மாஸ்டர்கிட்ட கேட்டுடலாம். ஸோ இங்கே என்னென்ன கேக்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. மாஸ்டர், இப்போ இங்கே என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேக்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீமை பொறுத்தளவு சார், பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட்டு, சாக்லேட் ஃப்ளவர், சாக்லேட் ட்ரஃபிளு, ரெட் வெல்வெட்டு, சுகர் பேஸ்ட் கேக்கு, மேக்ஸிமம் வேறு எல்லா வெரைட்டிஸும் சார். ஸ்காட்ச் ஃப்ரெஷ் க்ரீமில் என்ன வெரைட்டிஸ் கேக்கு அனைத்து ஃப்ரெஷ் க்ரீம்குள்ளே போயிட்டா அதில் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் பண்ணுறீங்க? அதில் வந்து பார்த்தீங்கன்னா
கார்னிஷ் பண்ண டிசைன் இருக்கு, கார்னிஷ் இருக்கு, ஷேப் கேக்கு, மாடல் கேக்கு, டிராயிங்க்கு, அதுலேயே அந்த சாக்லேட் ட்ரஃபிள், அது வந்து பியூர் சாக்லேட், எந்த ஒரு இதுவுமே இருக்குது. அது மாதிரி அனைத்து அந்த இதில் உள்ள அனைத்து வகையான மாடல்களும் மாடல் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த கேக்கு என்ன மாடல் சேர்ந்தது? இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட் சார். பிளாக் ஃபாரஸ்ட்ல ஒரு ஒரு பிரிண்டட் ஃபோட்டோ பிரிண்டட் கேக், அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற கலரிங் கொடுத்து பண்ணிருக்கோம். ஓகே, இது ஒரு காட்டன் பிரிண்டட் கேக்னே சொல்லலாம். ஒரு காட்டன் பிரிண்டட் ஆயிருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் இல்லையா? ஓகே, சூப்பர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வாட்ஸ் அ குட் நேம்? கண்ணன் சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே ஓகே, ஸோ நம்ம இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த கடைக்குள்ளே ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். பார்க்குறீங்க, ஃபுல்லாக நிறைய பேர் நின்றுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு க்ரௌடு. ஸோ ஜிகிர் தண்டாவும் இங்கே கிடைக்கிது, ஸோ மறந்துடாதீங்க. ரெட் வெல்வெட் கேக். இந்தாங்க. சொல்லுங்கள். நம்ம ரெட் வெல்வெட்னு சொல்லியிருந்தோம்ல, இந்த இருக்கு பாருங்க, இதுதான் அந்த ரெட் வெல்வெட் கேக்கு. ஓகே, ஓகேங்களா? இது 1/2 kg, பிளாக் ஃபாரஸ்ட் 1/2 kg, இதில் 1 kg சார். எனக்கு ரொம்ப நல்ல டவுட்டு, அந்த மேலே வந்து அந்த புள்ளி புள்ளியாக குட்டி குட்டியாக போட்டிருக்காங்களா, அது என்ன? அது சாக்லேட் சார். சாக்லேட். இதில் போட்டிருக்குது அது வந்து அது ரெட் ஃபாரஸ்ட் சாக்லேட். ஓ, அந்த சாக்லேட்னால அந்த நேம் வந்து மாறுது. இப்போ ரெட் வெல்வெட்ங்கிறதுனால டிஃப்ரெண்ட் மேர் சார், டேஸ்ட்டும் மாறும். சார். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் க்ரீம் அப்படிங்கிறத அதை வந்து ரெடி பண்ணுறது. ஓகே, சொல்லுங்கள் ப்ரோ. அது வந்து சீஸ் க்ரீமில் ரெடி பண்ணுறது சார், அதனால வந்து டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, வெளியிலே கிடைக்கக்கூடிய மட்டும்தான் சொல்லுவாங்க. இப்போ எல்லாருமே வந்து நீங்கள் போனால் சென்னை, திருச்சி, இப்படி மட்டும்தான் வெரைட்டிஸ் தேடி போவோம். ஓகே, இப்போ எல்லாமே நம்ம திருவாரூருக்கு கொண்டு வரோம். எல்லா வெரைட்டிஸ் வேணும் உங்களுக்கு நம்ம அறுபத்தில் கிடைக்கும். ஓகே. இப்போ நம்ம சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய கேக்ஸை வந்து நீங்கள் இப்போ அறிமுகப்படுத்தி இங்கே கொண்டு வந்துருக்கீங்க இல்லையா? அங்கே வச்சுருக்கீங்களா? ஃபுல்லாக கேக்கா? நியூ இயர்க்காக பார்த்தீங்கன்னா கேக் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கேக்கு மேலே ஃபுல்லாகவே உள்ளேயும் வச்சுருக்காங்க, வெளியும் வச்சுருக்காங்க. அப்படி பார்க்குறீங்க. ஓகே, ஓகே. ஸோ பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்பான ஒரு பேக்கரியில் இருந்து இன்றைக்கி இந்த லைவை இவ்வளோ நேரம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ ஸ்டில்லாம் இப்போ வரைக்கும் 402 பேருக்கு மேலே இந்த லைவை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நியூ இயருக்கு, பர்த்டேக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் கேக் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய டேஸ்ட்டு அதே மாதிரி கலர்ஃபுல்லாக பண்ணி தருது, குழந்தைங்களுக்கு பிடிக்கக்கூடிய டிசைன்ஸாக பண்ணி தருது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வெஜ் ஹோட்டல் இங்கே இருக்குது பழைய பஸ் ஸ்டாண்டில். புது பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஹோட்டல் அண்ணாச்சிஸ்னு ஆரம்பிச்சிருக்காங்க. யாராவது புது பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், பழனி, சென்னை அப்படின்னு வெளியூர்லேருந்து வந்து டயர்டாகி எப்போ ஒரு நல்ல நான்வெஜ் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அங்கே இருக்கக்கூடிய நான்வெஜ் ஹோட்டல் அண்ணாச்சிஸ் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமான விஷயம், நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோவில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக ஒரே வாட்டி அந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு கூப்பன் கொடுத்துருக்காங்க. அந்த கூப்பன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட். இங்கே நீங்கள் 500 rupees மேலே ப்ராடக்ட் வாங்குறீங்க, கேக்கோ, ஸ்வீட்ஸோ, ஏதாவது எனி ஐட்டம் நீங்கள் வாங்கினாலும் அதை அப்படியே அதுக்கான ஒரு கூப்பனை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ 500 மேலே வாங்கினீங்கன்னா ஒரு 5% டிஸ்கவுண்ட்கான கூப்பன் கொடுப்பாங்க. இந்த கூப்பன் எடுத்துகிட்டு போய் அண்ணாச்சிஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அங்கே நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் எது வாங்கினாலும் சரி நீங்கள் உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் தராங்க. ஓகே, ஸோ மீண்டும் இதே போல ஒரு சூப்பர்பான லைவ் வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக் தமிழன். பாய், டேக் கேர். ஆமாம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கீங்களா? ஆளி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா ப்ரோ? நல்லா இருக்காங்களா?